கண்ண மூடி கண்ண தொறக்கிறதுக்குள்ள டே ஓடி போயிடுச்சு. இப்பதான் ரம்ஜான் மாசம் ஆரம்பிச்ச மாரி இருக்கு. அதுக்குள்ளவே ரம்ஜான் மாசம் லாஸ்ட்ல இருக்கும். நெக்ஸ்ட் வீக் நமக்கு வந்து ரம்ஜான் வரப்போகுது. எப்படி இந்த 25 23 நாளும் எப்படி போணுச்சு அப்படின்றதே எனக்கு இன்னுமே ஆச்சரியமா தான் இருக்கு. சரி, ஓகே, டே ஒவ்வொரு நாளும் ஒன்னொன்னு போயிட்டுருக்கு. சரி, அத முடிச்சுட்டு நம்ம வந்து பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி வந்து இன்றைக்கி ஷாப்பிங் கிளம்பிட்டேன். இதுவுமே ஒவ்வொரு நாளாக ட்ரை பண்ணி லாஸ்ட்டாக எனக்கு இன்றைக்கி தான் வந்து டைம் கிடச்சிது. ஓகே, போய் இன்றைக்கி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்ன ட்ரெஸ் வேணுமோ எடுத்துக்கலான்னு பார்த்தாக்கா ட்ரெண்டிங்காக வந்து லாவெண்டா கலர் தான் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே மேட்சிங்காக லாவெண்டா தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க என் பொண்ணு. சரி, பார்க்கலாமா அப்படின்னு சொன்னால், பட் இருக்கிற எல்லா லாவெண்டா கலரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கடைக்கார பொண்ணே அசந்துருச்சு. என்னால் முடியல இதுக்கு மேலே. பாப்பா எதிர்பார்க்குற மாதிரி எனக்கு இல்லைக்கா, இது எல்லாமே ட்ரெண்டிங் தான் அப்படின்னு எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஃபைனலி வந்து எங்கள் பொண்ணு ஒரே ஒரு ட்ரெஸ்ஸில் மட்டும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனாங்க. இது ஓகே அப்படின்னோடனே அவங்க எது பிடிச்சிருக்கோ அதுவே எடுத்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் தாட்டில் தான் நானுமே அவங்கள கூப்பிட்டு போனேன். அவங்களுக்கும் ஒரு விஷயம் பிடிச்சிது. அதேமாரி அவங்க எல்லாமே செட்டாக எடுத்ததுக்கப்புறம் தம்பிக்கு வந்து ஃபைன் ஷர்ட் செட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா ஃபைன் செட்டு அவனுக்கு சரியாகவே வரல. அங்கே இருக்கிற எல்லா கலெக்ஷனும் பார்த்துட்டா அவனுக்குமே எதுவுமே பிடிக்கல. அங்கே இவங்க 2 பேருக்குமே சண்டை. சேம் கலரே போட்டுக்கலாம் தம்பி, நீயுமே லாவெண்டா கலர் இல்லை, நான் வந்து பையன் இப்படிலாம் எடுக்க மாட்டேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே சண்டை போட்டுக்க. அதுக்கப்புறம் ஃபைனலி வந்து ஆளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு அவங்களே செலக்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. லாஸ்ட்டாக நான் வரும்போது தம்பி தான் நான் வந்து உனக்கு சாரீ செலக்ட் பண்ணுவேம்மா அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே, நீயே செலக்ட் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய செலெக்ஷன் படி ஒவ்வொரு சாரியாக பார்த்தோம். அவனுக்கு ஒரு சாரீ பிடிச்சது, இதை எடுத்துக்குமான்னு சொன்னாங்க. இந்த ப்ளூ கலர் ஷர்ட் தான் எனக்கு பிடிச்சது, நான் எடுத்தேன். ஃபைனலி தம்பியும் வந்து அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு எடுத்தோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு கடைசி நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா நோன்பு வச்சுட்டு போனது, ஸோ டயர்டாக இருக்கும் இல்லையா, சீக்கிரம் வந்து நம்ம இஃப்தாருக்கு ரெடி பண்ணோம் அப்படின்றதுனால. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.